ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மெய்தி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரிப் ப்ரோ, 98% கிரிப்ல இருக்கிற பெனிலிக்கு நிறைய ஸ்பேர்ஸ் நம்ம கிட்ட ரெடியாவே ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஸோ ZX 10R இருக்கு மக்களே, பார்த்துக்கோங்க. பாம்பு நீங்களே பாருங்க எவ்வளவு பெருசா படம் எடுத்து நிற்குது. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மெய்தி. இன்னைக்கான வீடியோ என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது என்னென்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஓனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள அது பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண வந்துடாதீங்க. வீடியோ கொடுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். உங்களோட நேம் அண்ட் உங்களோட ஷாப் டீடைல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோ, என் நேம் கிருபா சங்கர். ஸோ நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தலைவர் யூனிக் பைக் ஸ்டைல்ஸ் ப்ரோ. யூனிக்கு இனிமேல் நீங்க வீடியோல வர பாப்பீங்க என்னென்ன யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஷாப் எங்க சிச்சுவேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்டா வடபழனி மெயின் சிக்னலுக்கு பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு ப்ரோ. நம்ம கூகுள் மேப்ல போட்டீங்கன்னா வந்துடும், மிஸ்டர் தலைவர் போட்டீங்கன்னா வந்துடும். அது என்ன ப்ரோ மிஸ்டர் தலைவர்? நீங்க தலைவர் ஃபேன்? எஸ், நான் தலைவர் ஃபேன் தான், ரஜினிகாந்த் தலைவர் ஃபேன் தான். ஸோ மிஸ்டர் தலைவர், நான் தலைவர் நம்ம படம்லாம் பார்க்க போகும்போது தலைவா அப்படின்னு கத்துவோம்ல. ஸோ அது தலைவர் சொல்லி நம்ம கடை பேரே அது வச்சிருவோம். சில பேர் வந்து கேட்கறாங்க, நீ தான் தலைவரா, ஏன் உன் பேரை வச்சிருக்க அப்படின்னு. இல்ல நம்ம ரஜினி பிடிக்கும் அதனால வச்சிருக்கோம். வேற எந்த கான்ட்ரவர்சி இல்லை மக்களே. ப்ரோ வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையோட போர்டு பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்துச்சு. யூனிக் பைக் ஸ்டைல்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. யூனிக்கா என்ன பண்றீங்க, ஸ்டைல் என்ன பண்றீங்க அப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கேள்வி ப்ரோ. யூனிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயர்ஸ எல்லாருமே வந்து நியூ டயர்ஸ் தான் ப்ரோ ஷோரூம்ல வைப்பாங்க. நம்ம யூஸ்டு டயர்ஸே பாத்தீங்கன்னா நியூ கண்டிஷன், லைக் பெஸ்ட் கண்டிஷன்ல ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கிரிப் ப்ரோ, 98% கிரிப்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் நியூ டயர் அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. நியூ டயர்ல பட் யூஸ்டு டயர் தான். பாத்தீங்கன்னா ரொம்ப நியூ டயர் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எஸ். சோ அந்த மாதிரி யூஸ்டு டயரை நல்லா கிளீன் பண்ணி ஒரு நல்ல கண்டிஷன்ல ஷோரூம்குள்ள யாரும் வச்சு நான் பார்க்கல ப்ரோ. சோ அந்த விஷயத்துல நம்ம யூனிக்கா, நானுமே பார்த்தது இல்ல. நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி தான் குமிச்சு வச்சிருப்பாங்க, நான் பாத்துறீங்க. ஆமா ப்ரோ. சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா என்னன்னா, பெனிலி ஸ்பேர்ஸ் மெயினா நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே பண்றாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது நம்ம தான் ப்ரோ. அதுவும் இல்லாம ஷோரூம்லயே பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்டாக் இருக்காது. பெனிலிக்கு நிறைய ஸ்பேர்ஸ் நம்ம கிட்ட ரெடியாவே ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. சோ அது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். மூணாவது, பென் பைப்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா R15, MT15, KTM, பஜாஜ் இதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க, எல்லா பைக் ஆக்சரி ஷாப்ல வச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து யூனிக்கா என்ன பண்றோம்னா, சூப்பர் பைக்கோடைய பென் பைப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெனிலி 300 உடைய லிங்க் பைப், ரொம்ப ரேர் பீஸ். எந்த கடையிலுமே நீங்க போனீங்கன்னா பார்க்க முடியாது. சவுத்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எங்க போனீங்கன்னாலுமே பெனிலி 300 இருக்காது. அதே மாதிரி பெனிலி 302R இருக்கு, Z800 இருக்கு, ZX 10R இருக்கு மக்களே, பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாராவது தேடுறவங்க இருந்தீங்கன்னா இங்க வந்துக்கோங்க. ஷாப் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இது நிஞ்சா 650, நிஞ்சா 400, பெனிலி 600 எல்லாத்துக்குமே இருக்கு. கவாசாக்கிக்கும் Z900, Z800 இதோ பாருங்க. இந்த 4 தலை பாம்பு நீங்களே பாருங்க எவ்வளவு பெருசா படம் எடுத்து நிக்குது. எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்த் பாரு. நேத்தா ஃபிட்டிங் பண்ணா இப்ப எடுத்து மாட்டணும். சோ Z900 இருக்குது, Z800க்கும் வந்துட்டு இருக்கு. லிங்க் பைப்ஸும் இருக்கு எல்லா பைக்ஸ்க்குமே. எல்லா சூப்பர் பைக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு. எல்லா சூப்பர் பைக்கும் S1000R இருக்கு, ஹயபூசா இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பென் பைப்ஸ். ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி. இல்ல டைட்டானியம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு டைட்டானியம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் மக்களே. ஓகே ப்ரோ. இது எல்லாமே யூனிக்கா இருக்கிற ஒரு விஷயங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல பிரைஸ் சொல்லுவீங்க. பட் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தான் நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க எல்லா பைக் ஆக்சரி ஷாப்ல. நம்மளும் அப்படிதான். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க பிரைஸ் நான் இன்னைக்கு சொல்றேன், நெக்ஸ்ட் இயர் அந்த பிரைஸ்ல நீங்க அந்த வீடியோ நெக்ஸ்ட் இயர் பார்த்துட்டு வந்து அதே பிரைஸ் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப வந்து விலைவாசி ஏறி இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு தக்காளி ரேட் ஒண்ணு, நாளைக்கு ஒரு ரேட்டா இருக்கு. சோ அந்த மாதிரி தான் ப்ரோ. வேற ஒண்ணு. இன்னொரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லா பைக் ஆக்சரி ஷாப்லயும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் அலுமினியம்ல பண்ண லிவர் கார்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். லைக் இது வந்து அலுமினியம் அச்சுல அலுமினியம் ஊத்தி எடுத்து கேஸ்டிங் பண்ணி பண்றதா இருக்கும். ஜஸ்ட் இது ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஓகேங்களா? 950 இல்ல 650 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் எல்லா ஷாப்லயும். பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் லிவர் கார்ட்ஸும் அவைலபிளா இருக்கு மக்களே. இதோட குவாலிட்டியே வேற. இது டேரக்டா வந்து சிஎன்சி அலுமினியம்ல, சிஎன்சி மிஷின்ல அலுமினியம் கட் பண்ண ஒரு லிவர் கார்ட்ஸ் மக்களே. அதோட குவாலிட்டி நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கம்மியா இருந்து குவாலிட்டி ரொம்ப அதிகமா இந்த வேர்ல்டுல எதுவுமே இல்லை. ஸோ குவாலிட்டி அதிகமா இருக்கனால அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். பட் அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இது உடையாது. பட் அது வந்து உடைய கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல மக்களே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட்ல கிராஷ் கார்டு ஃப்ரேம் ஸ்லைடர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெனிலி 600க்கு கிராஷ் கார்டிங் நம்ம பண்ணி வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டாப் ரேக்கும் நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா பெனிலி 600 யாரும் பண்ணல, அதனால பண்றோம். அதே மாதிரி பெனிலி 300க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இதுவும் மார்க்கெட்ல இல்ல. ஸோ நம்ம ஓன் மேக் நம்மளே பண்ணது, ஃபுல்லாவே அலுமினியம் பாடி, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஸோ நார்மல் பைக்ஸ் தான் வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் எல்லா கடையில இருக்கும். லைக் இது வந்து யமஹா பைக்ஸ்க்கு, சின்ன சின்ன பைக்ஸ்க்கு இருக்கும். ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா Z900 இது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. Z900 ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ். அதே மாதிரி பெனிலி 300க்கு நம்ம ஓனா மேக் பண்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோல. பிளஸ் நம்ம கிட்ட BMW 310 ஆர்க் இருக்கு, வெர்சி 650 எல்லாத்துக்குமே இருக்கு மக்களே. ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் பைக்ஸுமே வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்கு மக்களே. நம்ம இன்னொரு யூனிக்கா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வீக்கெண்ட்ல தான் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டேல ஆஃபர் கொடுப்பாங்க, இல்ல தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. நம்ம அப்படி இல்ல, எல்லா டேஸ்மே ஆஃபர். பட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல தான் ஆஃபர். லைக் 2 டேஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்ல ஆஃபர், அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். இல்லாதப்போ வந்தா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே நம்ம எங்க இருந்து ஸ்டாக் எடுக்கிறோன்றத பொறுத்து இருக்கு. டெல்லியில இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா 4 டேஸ் ஆகும் வெயிட் பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படின்னா 2 டேஸ் 1 ப்ராடக்ட்ல ஆஃபர், ஓகேங்களா? அது ஆஃபர் நம்ம சொல்லக்கூடாது, ஹோல்சேல் பிரைஸ். ஆஃபர்ன்றது பேசிக்கா என்னன்னா, ஒரு பிரைஸ்ல இருந்து ஏத்திட்டு அதை விட ரொம்ப கொஞ்சம் கம்மியா இறக்குவாங்க. ஏத்தி இறக்கிறது பேர் தான் ஆஃபர். நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல, நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் 450க்கு வாங்குறேன் அப்படின்னா நான் 470க்கு கொடுத்துறது, ஜஸ்ட் 20 rupees ப்ராஃபிட்ல கொடுத்துறது. அது பேர் தான் ஹோல்சேல் பிரைஸ் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மொபைல் ஹோல்டர், வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் வந்து ஆஃபர்ல போட்டிருந்தோம், செம்ம ரீச். ஸோ டெய்லியுமே 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ஆஃபர் இருக்கும் மக்களே, நீங்க அவைல் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஒரு கேள்வி சொல்லுங்க. ஓன் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்றேன் நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க, அது என்னங்கறத தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பெனிலி 600க்கு வந்து ரேடியேட்டர் கார்டு என் பைக்கு கிடைக்கல ப்ரோ. நானும் பெனிலி 600 தான் வச்சிருக்கேன். ஸோ எங்க தேர்னாலும் கிடைக்கல ப்ரோ. அதனால நம்ம வந்து செஞ்சாச்சு ப்ரோ. லேசர் கட்டிங் யார் பண்றா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சு நம்ம ஓனா மேக் பண்ணது ப்ரோ. ஸோ பெனிலி 600க்கு பண்ணிருக்கோம். இங்க வாங்க ப்ரோ கிட்ட. இது பெனிலி 300 ஆர்க் இருக்கு, சாரி CBR 300 ஆர்க் இருக்கு, CBR 250 150, கவாசக்கில Z800 900க்கு இருக்கு, நிஞ்சா 300க்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. ZX 10R இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இது அளவு எடுத்து, சோ இங்க ஒரு பீஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம அளவு எடுத்து நம்ம ஓன் பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இண்டிகேட்டர்ஸ்லாம் நல்லா கலர் கலரா இருக்கு. அதோட பிரைஸ் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 350 450 மேக்ஸிமம் 550 அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்பலாம் பிரைஸ் இல்ல ப்ரோ. ஷோரூம் வச்சா நம்ம அதிகமா விற்கணும்லாம் இல்ல ப்ரோ. போதும் ப்ரோ, ஒரு 100 ரூபாய் கிடைச்சா போதும் நம்மளுக்கு. சோ இப்போ கூட நம்ம ஒரு கஸ்டமர், ரொம்ப வயசான கஸ்டமர் சொல்லலாம், ஆனா ரொம்ப எங்க இருந்தாரு, ஒரு தாத்தா வந்துட்டு ஸ்ப்ளெண்டர் பைக்கு அவர் வந்து டியூக் இண்டிகேட்டர் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து மாட்டிட்டு போனாரு. ரொம்ப ரொம்ப எனக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா, ஸ்ப்ளெண்டர் பைக்கு டியூக் இண்டிகேட்டர் கேட்கறாரு சொல்லிட்டு. டெய்லியுமே புது அனுபவம் தான். ஸோ எஸ் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ. மக்களே இது என்னன்னு பாக்குறீங்களா? பார்க்க எலி மாதிரி இருக்கு, ஆனா பல்லு பாத்தீங்கன்னா புலி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஷாப்காக வாங்கினது. நம்ம ஷாப்ல எலித்தலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, எங்கிருந்து வருதுன்னே தெரியல. மேல சவுண்ட் கேக்குது, இங்க சவுண்ட் கேக்குது. இப்போ டயர் கிரதா பண்றப்போ சொல்லிட்டு நம்ம வாங்கினது. ராட் ரிப்லன் ஃபார் கார்னு போட்டுருக்கோம். நம்ம எதுக்கு வேணா அடிச்சுக்கலாம். லைக் பைக்ல அந்த ஒயர்லாம் அடிச்சு வச்சிங்கன்னா வந்து எலி வந்து கடிக்காம இருக்கும். ஸோ நம்ம ஷாப்க்கு வாங்கின மாதிரி போச்சு, நம்ம சேல் பண்ண மாதிரி ஆச்சு. என்ன சொல்றீங்க? ஒரே கல்லுல 2 மாங்காய். ப்ரோ எல்லாம் ஓகே ப்ரோ. மேல அரண்மனையில எல்லாம் மாடு மண்டையை தொங்க விட்ட மாதிரி பைக் மண்டையை தொங்க விட்டுறீங்க, என்னது ப்ரோ அது? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாமே மண்டை தான் ப்ரோ. R15 மண்டைங்க இருக்கு நம்ம கிட்ட, டுகாட்டி மண்டை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா RS 200 இருக்கு. மண்டை நீங்க சொல்லி எனக்கும் அதுவே வருது ப்ரோ. உண்மையில மாஸ்க்னு சொல்லுவாங்க, RS 200 பைக்கு போடுற மாஸ்க். இது R1M மாஸ்க் ஃபார் R15 V3க்கு ஃபிட் ஆகும். சாரி V2க்கு ப்ரோ, V2க்கு போடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா V3க்கு R6 மாஸ்க். அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா R6 மாஸ்க், ரெட்டைல சிம்பிள் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா R6 மாஸ்க், BMW மாஸ்க் எல்லாமே வந்து V3க்கு V2க்குலாம் போடலாம் மக்களே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்காய்கோல முட்டி கார்டு. அதனால முட்டி கார்டுன்றீங்களா, நீ கார்டு மக்களே, தமிழ்ல சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல என்ன பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கீழே விழுந்தா உடஞ்சிடாதான்னு கேட்பீங்க. அது உடையாத ABS மெட்டீரியல், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்ட மாதிரி தெரியாது. சில பேர்லாம் போட்டுட்டு இப்படி நடப்பாங்க, காலையே மடக்காம நடப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம் மக்களே. ஸோ இது போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ் நம்ம கொடுக்குறோம். டேரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிரர் கலெக்ஷன் மக்களே. மிரர் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சவுத்லயே என்னென்ன மிரர் கலெக்ஷன் இருக்கோ, இந்தியால என்னென்ன மிரர் கலெக்ஷன் இருக்கோ எல்லா மிரர் கலெக்ஷனுமே நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
இந்த பாருங்க, கிட்ட வந்து காட்டுங்க. எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. நல்லா வெயிட், ஃபுல்லாவே அலுமினியம் பாடி, வேற லெவல்ல இருக்கும். இதுலயே வந்து இண்டிகேட்டர் டைப் இருக்கு. இந்த செல்ல இண்டிகேட்டர் வரும். ஸோ அந்த பாக்ஸ் எடுக்க நான் இதை எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நம்ம ஒர்க்கர் மாத்தி வச்சிருக்காங்க. இண்டிகேட்டர் பாக்ஸ்ல இண்டிகேட்டர் இல்லாத வச்சிருக்காங்க. இதான் மக்களே பார்த்துக்கோங்க. ஸோ இண்டிகேட்டரோட வரும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் ஆச்சு இருக்கும் இது. ஸோ அவ்வளோ குவாலிட்டி. ஸோ எல்லா மிரர் கலெக்ஷனும் இருக்கு. மிரர் கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. அவரோட இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, அதனால டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மக்களே அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட வந்து பைக் ஆக்சரி ஷாப்ல ஜென்ரலா வந்து பெர்ஃப்யூம்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பைக்கர்ஸ்க்கு பெர்ஃப்யூம்ஸ் வச்சிருக்கோம். லேடிஸும் யூஸ் பண்ணலாம் மக்களே. யூ லவ் மீ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. லேடிஸும் நிறைய பேர் வராங்க. அப்படியே கவர் பண்ண மாதிரி இருக்கும்ல லேடிஸ். என்ன பண்றீங்க? என்ன சொல்றீங்க? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா பியர் கலர்ல சூப்பரா இருக்கும். ஸோ நல்லா விரும்புவாங்க. ப்ளஸ் நம்ம கிட்ட காகிள்ஸும் இருக்கு. 100% ஒரிஜினல் காகிள்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதுல 3 கலர் லென்சஸ் வரும், நம்ம மாத்திக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்ட ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, மிரர்ஸ் இருக்கு, கேப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு மக்களே. இல்லாததும் நீங்க கேட்டீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. பொதுவா எல்லா ஷாப்லயும் வந்து பாத்தீங்கன்னா மோட்டல் பிராண்ட் தான் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன வித்தியாசமா ஏதோ பிராண்ட் வச்சிருக்கீங்க? எதையாவது கை வச்சா அதுல கேள்வி கேட்கறதா ப்ரோ? என்னன்னா ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எம் கேலிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. டிஆர்எம் கேலிடேட் கொஞ்சம் வாயில் நுழையாது, கஷ்டம் தான், டக்குன்னு நுழையாது. இது ரெஜிஸ்டர்ட் பிராண்ட், இந்தியாஸ் நம்பர் 1 செயின் லூப் அப்படின்னு நெட்ல போட்டீங்கன்னா டிஆர்எம் கேலிடேட் தான் வரும். பிளஸ் அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு ப்ரூஃபும் இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக். எல்லாத்துலயுமே செயின் லூப்ல மெயினா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு அடிக்கும். இது ஸ்ட்ரா வந்து என்ன கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது. அது ஸ்ட்ராலாம் வேணாம், டேரக்டா அடிச்சுனாலும் செதறாது. டேரக்டா போய் ஸ்ப்ரே வந்து அந்த செயின்ல தான் போடும், கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. செயின்ல படுறதுக்கு அப்புறம் கீழே வந்து லீக் ஆகும். ப்ரோ மோட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸிலி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இதுல இருக்காதா? மோட்டல் பத்தி நம்ம கம்பேரிசன் எதுவுமே பண்ண மாட்டோம் ப்ரோ. அந்த ப்ராடக்ட் கம்மி, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இந்தியாஸ் நம்பர் 1 செயின் லூப் இவங்க அப்படின்றத நம்ம பண்றோம். பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்குறவங்க. ஏன்னா வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும் ப்ரோ, நல்லா இருக்கும். நம்ம வண்டியில ஏதோ வண்டிக்கே நம்ம மட்டும் பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறோம் நாரிச்சுனா, என்ன சொல்றீங்க? ஆனா பைக்கை மட்டும் நம்ம நார விட்டுறோம் அப்படி. ஸோ பைக்குக்கும் பெர்ஃப்யூம் வேணும் அப்படின்னும் போது நம்ம செயின் கடிச்சிக்கலாம் ப்ரோ. இது வந்து கலர்ஸ் ஏன் கலக்குறாங்கன்னா, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட கிரீன், ரெட், ப்ளூ, ஆரஞ்சு சொல்லிருக்கு. கலர்ஸ் எதுக்கு அப்படின்னா, செயின் லூப் இன்னும் செயின்ல எத்தனை நாள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ கலர் போயிடுச்சு அப்படின்னா செயின் லூப் போயிடுச்சு, திருப்பி அடிக்கணும்னு அர்த்தம். கலரா இருக்குமா? அது கலர் செயின் லூப் இருக்கு. இல்ல கலர் வேணாம், நார்மல் தான் வேணும்ன்றவங்க நார்மல் இருக்கு மக்களே. ஓகே ப்ரோ, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்க இன்ஸ்டாகிராம்ல எப்பயும் போல 4 வார்த்தை நறுக்குன்னு பேசுற மாதிரி ஒரு 4 வார்த்தையை சொல்லி முடிச்சு விடுங்க ப்ரோ. 4 வார்த்தை நறுக்குனா ப்ரோ, ரைமிங் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுறது, திடீர்னு கேட்டீங்கன்னா வராது. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நல்ல பிரீமியமான நல்ல ப்ராடக்ட் வேணும்னா மட்டும் நம்ம கடைக்கு வாங்க. ரொம்ப மட்டமான டயர், சில பேர்ல 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு டயர் கேக்குறீங்க. 9 ரூபாயா, 5 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபாய், சரி 7 ரூபாய், சரி 6 ரூபாய். புது டயரே 1200 ரூபாய், அது நைலான் டயர். சில பேர் நல்லா உட்காந்து சேர போட்டு அப்படியா கேட்டுட்டு நான் நூல் டயரே வாங்கிக்கிறேன், நைலான் டயரே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாமே ரேடியல் டயர் ப்ரோ, சரிங்களா? அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற ரேட் வந்து அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருக்கும். ஸோ லாஸ்டா வீடியோவில் நான் ஒன்று சொல்லுவேன், யாரோடையும் யாரும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்ம உழைக்கிறதுக்கு நம்மளுக்கு கடவுள் ஏதோ கொடுக்குறாரு, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அவங்கள விட நம்ம மேலேயா கீழேன்றதெல்லாம் கம்பேர் பண்ண வேணாம். நம்ம தலைவருடைய வழியில போயிட்டு இருக்கோம், அதனால தான் மிஸ்டர் தலைவர்னு வச்சிருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரோடய யாரும் கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ், நன்றி மக்களே, பை. ஓகேப்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெனலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெனலிக்காக ஸ்பேர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சிறந்த ஸ்பாட் இந்த கடை தான். மிஸ்டர் தலைவர் பைக் ஸ்பேரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி இருக்குது பார்த்தீங்களா, வடபழனியோட மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி டுவார்ட்ஸ் கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா சிக்னலை தாண்டி கோயிலுக்கு ஆப்போசிட்டில், சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், தனியாக தெரியும் இந்த கடை. ஆமாம் ப்ரோ, மேப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மேப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெனலி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், பெனலியோட மாடிஃபிகேஷன் ஸ்பேர் மட்டும் இல்லை, பெனலிக்கான ஸ்பேர் அஃபிஷியல் ஸ்பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாரு. அப்படியே அவர்கிட்ட இல்லைனா கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு. அவ்வளோதான். அந்த கடையை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துட்றேன், டிஸ்பிளேல கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவரோட யூடியூப் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஃபியூச்சரில் வீடியோ போடுவார், கண்டிப்பாக போட்டார்னா அதுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்போயே போய் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.